ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 எஸ்ஆர்ஹெச் விசிஸ் சிஎஸ்கே மேட்ச் நம்பர் 27 அந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மேட்ச் இருக்கிறப்போ நம்மளுடைய செகண்ட் சேனல் த கிரிக்கெட் ஷோவில் தான் வந்து ஏதாவது ஒரு செகண்ட் மேட்ச்சுக்கான வீடியோன்றது நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் நம்மளுடைய மெயின் அஃபிஷியல் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அது நம்ம வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு த கிரிக்கெட் சோல் தமிழ். வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்டில் பார்த்துடலாம். ஸோ ராஜீவ்காந்தி ஸ்டேடியமில் தான் மேட்ச் நடக்குது ஹைதராபாத்தில். ஸோ பிளாக் சைல் விக்கெட்டு, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 185 வரைக்கும் போகும். பிளாக் சைல்னால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், பேட்டர்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவர் ஒன்ஸ் கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், மாடரேட்டாக இருக்கும். பேஸ் விக்கெட்ஸ் 65%, ஸ்பின்னர்ஸ் வந்து 35% தான் விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அவுட்ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும். பின் டாஸ் அண்ட் சேஸ் தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். சேசிங் ஃபேவரபுளான கிரவுண்டு தான் இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கன்ஃபர்ம் பிளேயிங் ஒன்று பார்த்துக்கலாம். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், ஹென்ரிஸ் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா, சஹில் அரோரா, ஹர்ஷ்தூபே, சிவங்குமார், பிரஃபுல் ஹின்கே. ஸோ இவர் வந்து போன மேட்ச் 4 விக்கெட்டு டெபு பண்ணாங்க 2 பேர். சயீப் ஹுசேனும் பிரஃபுல் ஹின்கேவும். ஆர்ஆர் மேட்ச்சு இப்போ நல்ல கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். உங்களுக்கே தெரியும், 9க்கு 5 ஆக்கி விட்டாங்க ஆர்ஆரை. ஸோ வந்த எல்லாருமே டக்குன்னு 5 விக்கெட்டுன்றதை விட்டாங்க. அப்புறம் ஜடேஜாவும் டோனோவன் ஃபெரேரா தான் கடைசி வரைக்கும் மேட்ச்ன்றதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் துஷார் தேஷ்பாண்டே ஒரு சர்ப்ரைஸாக கொஞ்சம் ரன்களை குறைச்சி விட்டார், நல்லா ஷார்ட்ஸ் ஆடினார். இந்த மாதிரி தான் மேட்ச்ன்றது போச்சு. இஷான் மல்லிகா, அதுக்கப்புறம் ருத்தாஜ் எக்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான், சிவம் தோப்பே, டிவால் பிராவிஸ், ஜேமி ஓவர்டன், அதுக்கப்புறம் அகில் ஹுசைன், நூர் அகமது, அன்சுல் கம்போஜ், குர்ஜபித் சிங்கு, கலீல் அகமது இன்ஜுரி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அவருக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் முகேஷ் சௌத்ரி இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பேஸை தான் வந்து ப்ளே பண்ணுவார். ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு நிறையா ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் உள்ளே இறக்குவாங்கன்றது ஒரு கிட்டத்தட்ட 80% கன்ஃபார்மாக இருக்குது. கலீல் அகமதுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆகாஷ் மாதுவால் போன்ற பவுலர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ பார்க்கலாம் யார் எடுக்கிறாங்கன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேட்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு 3 கன்ஃபார்ம். பட் இந்த 4, 5, 6 சிவம் தோப்பே, சர்ஃப்ராஸ் கான், டிவால் பிராவிஸ் இந்த 3 பேர்த்தில் மாற்றி இறக்குறாங்க. லாஸ்ட் 2 மேட்சாக வந்து கொஞ்சம் ஷஃபில் பண்ணி தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ பேட்டிங் பொசிஷன்றது இந்த 3 பேர்த்துக்கும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ யார் வேணால் வந்து 2 டவுனில் வரலாம். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. டீம் ஃபார்ம் நோட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஒரு சூப்பரான வின்னில் வந்துட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட் 2 மேட்சாக ஹோம் கிரவுண்டில் வின்னு. எஸ்ஆர்ஹெச் போன மேட்ச் ஒரு நல்ல டாப் டீமாக இருந்த ஆர்ஆரை உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்குமே நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ஹோம் கிரவுண்டுன்றனால கொஞ்சம் உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ப்ளஸ் எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் நல்ல ஒரு பேட்டிங் நாக்குலையுமே இருக்கார். ஸோ அது வந்து ஒரு இதாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெத்தில் வந்து கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே இது டெத்தில் பேட் பண்ணக்கூடிய ஒரு ஹென்ரிஸ் கிளாசன், அனிகேட் வர்மான்ற போகிற நல்ல ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஹென்ரிஸ் கிளாசனுக்கு ஃப்ளாப் ரேட்டுமே கம்மி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிரஃபுல் ஹின்கே, அதுக்கப்புறம் சயீப் ஹுசைன். போன மேட்ச்சை வந்து ஒரே மேட்ச் தான் ஃபஸ்ட் மேட்ச்சு 4 விக்கெட் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஆவரேஜ் 4ன்னு காட்டுது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னுமே ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். எப்போதுமே ஒரு புது பிளேயர்ஸ் வந்து உள்ளே வராங்க, அது பேட்டரோ இல்லை பவுலரோ உள்ளே வராங்கன்றப்போ அவங்க எப்படி பால் போடுறாங்க, அவங்கள எப்படி நம்ம அட்டாக் பண்ணலான்றதை அனலைஸ் பண்ணி மற்ற பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய இம்பேக்ட்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் பேட்டர்ஸ்க்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அதை புதுசாக வராங்கன்றப்போ அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சி இப்படி போட்டால் தான் அவங்க அவுட் வாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபார்ம் அவுட் ஆயிடுவாங்க. பட் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு அபிஷேக் சர்மாவை எடுத்துக்கலாம். அவர் வந்துட்டு வந்த புதுசில் போன ஐபிஎல்லாம் உங்கள் டீம் வந்து 200, 250 அடித்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சின்றது குறையுது. ஸோ இந்த மாதிரி பைலேட்ரல் சீரீஸ் எல்லாம் போன வருஷம் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லா மேட்ச்சுமே ஒரு 60, 70ன்னு சொல்லிட்டு 20 பாலுக்கு 25 பாலுக்கு அடிச்சிட்டு இருந்தார். பட் இப்போ நிறையா மேட்சஸில் ஃபஸ்ட்டு பால் கரெக்டாக ஆள் நிப்பாட்டி ஃபீல்ட் நிப்பாட்டி இந்த வேர்ல்டு கப்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி அவங்களும் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை எப்படி அவுட் பண்ணணும் அப்படின்றது. அதனால் சில மேட்சஸ் மட்டும்தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நிறைய மேட்ச்சில் வந்து அவுட்டுன்றது பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி தான்.
நல்ல ஒரு விக்கெட் காலமில் இருந்தவர் ரொம்ப வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு போயிட்டார். வேர்ல்டு கப்லேருந்து எல்லாருமே அவரை தான் குறிப்பாக டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போன வருஷம் வரைக்கும் ஷார்ட் பால் வந்துட்டு ஒரு பெரிய வீக்னஸாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. அவர் நல்ல பிளேயராக இருந்தார். அவருக்கு வீக்னஸாக ஷார்ட் பால் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அவர் என்ன பண்ணார்னா அந்த வீக்னஸை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஷார்ட் பாலும் என்னால் ஆட முடியும்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வீக்னஸ்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டார். இப்போ இந்த வருஷம் ஒரு ஷார்ட் பாலுக்கு கூட அவுட் ஆக கிடையாது. ஷார்ட் பிச்சு போட்டால் வெளியே 6 தான் அடிக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க எவால்வ் ஆகிறது வந்துட்டு இந்த கிரிக்கெட்டில் நடக்கும். இப்போதைக்கு இந்த 2 பசங்க வந்து புதுசாக இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நியூவாக இருக்கனால இன்னும் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணால் தான் அவங்களுடைய எப்படி அவங்கள அட்டாக் பண்ணலான்றது தெரியும். ஸோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டீம் ஃபார்மன் மட்டும்ல 2 டீமுமே வந்து நியூட்ரலாக தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ அபிஷேக் சர்மா 31, 34, டிராவிஸ் ஹெட் 33, 41, அதுக்கப்புறம் 31, 35, இஷான் கிஷான், ஹென்ரிஸ் கிளாசன்லாம் பயங்கரமான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஃப்ளாப் ரேட்டுமே கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு ஸ்டாட்ஸ் வச்சுருக்கலாம். பட் அவங்களுக்கு எப்போ வேணால் ஃப்ளாப் ஆகணும். கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு அப்படின்னா 2 பேருமே ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர்ஸ் தான். பட் இஷான் கிஷான் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஃப்ளாப் ரேட் கம்மி. பட் அதிகபட்சமாக ஃப்ளாப்பே ஆகாத பிளேயர்னால் ஹென்ரிஸ் கிளாசன் தான். நிதிஷ் குமார் ரெட்டி 32, 29, சஹில் அரோரா வந்து டெப்யூட்டு. இப்போ வந்து இவர் வந்துட்டு இங்கே சிஎஸ்கே கூட டெப்யூட்டு. இங்கே சஹில் அரோரா இங்கே வந்துட்டு ஒரு 15 ஆவரேஜ். இது வந்து நான் மாற்றி போட்டேன். ஸோ இந்த பக்கம் அனிகேட் வர்மா வந்துட்டு 22, 23, ஹர்ஷ்தூபே 1 விக்கெட் ஆவரேஜ். சிவன்குமார் இப்போ தான் சிஎஸ்கே கூட ப்ளே பண்ண போகிறாரு, டெப்யூட்டு, 1 விக்கெட் ஆவரேஜ் அட் த வென்யூ. இஷான் மல்லிங்கா 1.4, 1.8. பிரஃபுலிங்கே டெப்யூட் சிஎஸ்கே கூட ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட்டு, இவருமே 4 விக்கெட்டு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஸ்டாட்ஸ். அது குறிப்பாக இந்த மேட்ச்சை வந்து நிறைய புது பிளேயர்ஸ் இருக்கனால நிறைய பேர் இந்த மேட்ச்சில் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்காது. ஏன்னா எல்லாருமே டெப்யூட் பண்ணுறாங்க, முதல் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் 56. ருத்ராஜ் கெய்க்வாட் பயங்கரமான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அங்கங்கே நிறையா கிரவுண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டீம்ஸ் கூட நல்லா ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. பட் கரண்ட் ஃபார்முன்றது சுத்தமாக இல்லை. ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் 4மே வந்து ஃப்ளாப்பு. ஹைதராபாத்தில் 36, சஞ்சு சாம்சன் 46, 45, அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே 34. இங்கே வந்து இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. டெவால் பிராவிஸ் மாதே 40, சர்ஃப்ராஸ் கான் 30, 28, சிவம் துப்பே 30, 31, ஜேமி ஓட்டன் 1.4 விக்கெட் ஆவரேஜ். ஸோ இங்கெல்லாம் பெருசாக விக்கெட் ஆவரேஜ்ன்றது இல்லை. அன்சுல் கம்போஸ் பர்பிள் கப் லீடர் போர்டில் இருக்கார். ஸோ அதனால் விக்கெட் டேக்கிங்காக இருக்கார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ முகேஷ் சௌத்ரியுமே கொண்டு வராங்க உள்ள. அவர் வந்து ஒரு நல்லா இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1.3யும் 1.1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ குறிப்பாக ஒரு 5 பேர் எடுக்கணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு டாப் 4, அப்புறம் கெய்க்வாடு, அதுக்கு சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சிவம் துப்பே இவங்களாம் வந்து ஓரளவுக்கு பிராவிஸ் இவங்களாம் நல்லா ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். இங்கே பெர்ஃபுல் ஹிங்கேவும் சஹீப் ஹுசைனும் நல்ல ஒரு இம்பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜும் 100 இந்த மேட்ச்சில் வந்து ஒரு இம்பாக்டாக இருப்பாங்க சிஎஸ்கேக்கு. நல்ல ஒரு விக்கெட் காலமாக இருக்கார் அன்சுல் கம்போஜ். ப்ளே பண்ண எல்லா மேட்ச்சுமே விக்கெட்லெஸ்ஸாக போகவே இல்லை. பர்பிள் கப் லீடர் போர்டில் இருக்கார். 100 போன மேட்ச்லேருந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு, 3 விக்கெட்டு போன மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காங்க 2 பேருமே. இந்த பக்கம் ஹெட் பார்த்துருவோம். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் அட்வான்டேஜ் சிஎஸ்கேக்கு தான் இருக்குது. ஆஸ் பர் டோட்டல் அனலைசஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் அனலைசஸ் எல்லாத்தையும் படி இப்போ வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. பிராவிஸ் உள்ளே வந்தது, மேலே வந்து சஞ்சு சாம்சனும் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கார். இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடியது ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வரணும். அப்படின்னா தான் வந்து இப்போ ஒரு மேட்ச் எல்லா மேட்ச்லையுமே 2 பேர் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆகிறாருன்னா அந்த இடத்த வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் தான் அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போகணும். ஒரு மேட்ச்சில் வந்து இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃப்ளாப்பு. ஸோ அதில் வந்து சஞ்சு சாம்சன் தான் அதிக ரன்கள் அடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாரு 1-1. அப்படி தான் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் சர்ஃப்ராஸ் கான் அடிக்கிறாரு, ஒரு மேட்ச் பிராவிஸ் அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போனால் தான் டீம்ன்றது பில்ட் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் பிளேயரை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாருமே ஃபார்ம் பண்ண தான் ட்ரை பண்ணணும், எல்லா டீம்லேயும் தான். ஸோ மேட்சப் மேட்ரைஸ் பார்த்துடலாம். இப்போது ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் ஓப்பனர்ஸ் விசஸ் பெர்ஃபுல் ஹிங்கே பவர் பிளே பவுலரு. அதுக்கப்புறம் இஷான் மல்லிங்கா. இஷான் மல்லிங்காவுக்கு ஒரு விக்கெட் நேக்குன்றது இருக்குது. எப்படினாலும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்லோவர் ஒன்ஸ்லாம்
போடக்கூடிய ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன்ஸ் இருக்கனால எப்படினாலும் விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஃப்ளாப் ரேட் இவருக்குமே கம்மி. நம்ம அதை நோட் பண்ண மாட்டோம். பட் எப்படினாலும் 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணிடுவார். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இங்கே பேட்டில்ன்றது இருக்கும் மேட்சப் மேட்ரிக்ஸில். ஸோ அட்வான்டேஜ் வந்து இதுக்கு சிஎஸ்கேக்கு தான். ஸோ பெரிய அளவில் அவங்களுக்கு விக்கெட்ன்றது பவர் பிளே எடுக்க முடியாது. டியூ டு அந்த சீசன் நல்ல ஃபார்மில் இருக்கார். பெருசாக வந்து கொஞ்சம் ஸ்விங்காக தான் அவுட் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸோ அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாடு அவருக்கு மேலே ஒரு ஆர்த்தடாக்ஸாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த மேட்ச்சை யூஸ் பண்ணி ஃபார்முக்கு வரணும். புது பவுலர்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ அது இன்னுமே அவருக்கு ட்ரபுள்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. ஸோ மேபி அது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாத ஒரு பவுலர், ஒரு எப்படி சொல்லணும், அன்கேப்டு புதுவாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கூட கெய்க்வாடுக்கு வரலாம். ஸோ அதுவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட அக்ரெசிவ் ஓப்பனர்ஸ் விச் இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங். ஸோ குர்ஜபீத் சிங்கும் முகேஷ் சௌத்ரி. குர்ஜபீத் சிங் வந்துட்டு பவர் பிளேயில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கலீல் அஹ்மதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்துட்டு முகேஷ் சௌத்ரி போடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அன்சுல் கம்போஜ் ஒரு 2 ஓவர் போடுவார். அகில் ஹுசைன் ஒரு 2 ஓவர் போடுவார். பட் இந்த மாதிரி அகில் ஹுசைனை கொண்டு வருவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதேமாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். என்னன்னா இங்கே டிராவிஸ் ஹெட் லெஃப்ட்டு, அபிஷேக் சர்மாவும் லெஃப்ட்டு. ஸோ மேபி அகில் ஹுசைனுக்கு பதிலாக இந்த மேட்ச் ஷார்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையுமே சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். போன மேட்ச்சே பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் அவங்க இம்பாக்டாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேகேஆர் என்ன பண்ணாங்கன்னா சுனில் நரேனை சம்மந்தமேலாம் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அவர் சுனில் நரேன் ஓப்பனிங் வந்த காரணத்தினால அகில் ஹுசைன் பவர் பிளேயில் பவுலிங் போடவே இல்லை. சுனில் நரேன் வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வந்தார். பவர் பிளேக்கு அப்புறம் தான் வந்தார்னு நினைக்கிறேன். இல்லை பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் தான் வந்தார். ஸ்டார்டிங்கில் போடலை. ஸோ அப்போது அகில் ஹுசைனுக்கு பதிலாக இந்த மேட்ச்சை வந்து மேட்ச் ஷாட்டை திரும்ப கொண்டு வந்து பவர் பிளேயில் பவுலிங் போட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டியூ டு அவர் வந்துட்டு பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு ஆள் தான். பிபிஎல்லில் அவர் தான் ஓப்பனரு, அவர் தான் ஓப்பனிங் பவுலரும் கூட. ஸோ அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து அவரை உள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா மேட்ச் ஷாட் வந்துட்டு அகில் ஹுசைனுக்கு பதிலாக வந்து பவர் பிளேயில் பவுலிங் போடுவார். ஸோ முகேஷ் சௌத்ரியுமே பவுலிங் போடுவார். ஸோ இந்த ஒரு இது இருக்குது. இதில் அட்வான்டேஜ் வந்து சிஎஸ்கே தான். ஏன்னா இப்போ 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர்ஸும் போடுறாங்க அப்படின்னா முகேஷ் சௌத்ரிக்கு நல்லாவே டிவியேட் ஆகும். நம்ம பழைய மேட்சஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஆனால் அதிக ரன்கள் கொடுக்கக்கூடிய பிளேயரும் கூட. ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணணும். சில மேட்சஸில் பயணம் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கம்மி ரன்கள் எக்கனாமிக்கலாக போட்டு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. இப்போ டிராவிஸ் ஹெட்டுக்கும் அபிஷேக் சர்மாவுக்கும் ஒரு கரெக்டாக வந்து ஆள் நிப்பாட்டி எடுத்தாங்கன்னா, பால் போட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி டிவியேட்டு கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அந்த 2 ஓவரை வந்து தாண்டி ஆகணும் அந்த பேட்டர்ஸ். முகேஷோட ஸ்விங்கு அப்படி இல்லைனா ஒரு தவறுதலான ஷாட் ஆடினாங்கன்னா 2 பேருமே அவுட் ஆயிடுவாங்க. பேட்டர் மேட்சஸ் பார்த்துடலாம். ஸோ ஹென்ரிஸ் கிளாசன் வெர்சஸ் நூர் அகமது. இதில் டெஃபினெட்லி அட்வான்டேஜ் கிளாசனுக்கு தான். ஸோ பயங்கரமான ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த வென்யூலையும். சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவும் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது. சூப்பரான பிளேயர். ஃப்ளாப் ரேட்டுமே கம்மி. இந்த பக்கம் சிவம் துபே, ஈசான் மல்லிகா டெத்தில் பேட்டில் நடக்கும். ஸோ அட்வான்டேஜ் வந்து மல்லிகாவுக்கு தான். ஏன்னா அவருடைய ஒய்டி அக்கர்ஸு, ஸ்லோவர் ஒன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிவம் துபேக்கு ஒரு ட்ரபுளாக இருக்கும். மிஸ்கிட் ஆச்சுன்னா கையில் போய் உட்காந்துக்கும். ஸோ அடுத்து நம்ம கீ பேட்டர்ஸ் பார்த்துலாம். கீ பேட்டர்ஸில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவருக்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. யாரு கூடனா இஷான் மல்லிகா கூட. அட்வான்டேஜ் கெய்க்வாடுக்கு தான். நல்ல ஆவரேஜ் இருக்கார் எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக. இஷான் மல்லிகா அகேன்ஸ்டாகவே நல்ல ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. பட் இஷான் மல்லிகா ஒரு 2 டைம் அவுட் பண்ணியிருக்காரு. ஸ்டில் அவரை வந்து 85 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். கீழே பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அன்சுல் கம்போஜ் 3 டைம் வந்து அவுட் பண்ணியிருக்காரு. அந்த 3 டைமில் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் ப்ராப்பர் அவுட்டு. ஒரு டைம் நோ பால் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அதையும் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு 3 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல விக்கெட் காலம்லேயும் இருக்கார். ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அட்வான்டேஜ் வந்து இதில் கம்போஜுக்கு தான். ஸோ 3வது ஒரு பேட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் சஞ்சு சாம்சன் நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ மிடில் ஓவர்ஸ் வரைக்கும் வந்துட்டார் அப்படின்னா ஹர்ஷ்தூபே பவர் பிளேயில் நம்ம பவுலிங் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஹர்ஷ்தூபே யூஸ் பண்ணாங்கன்னா அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மிஸ் ஷாட் ஆடினார் அப்படின்னா கையில் போய் உட்காந்துக்கும். ஸோ இந்த வென்யூவில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். இந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துரும். சஞ்சு சாம்சன், ஹென்ரிஸ் கிளாசன், இஷான் கிஷான், ருத்ராஜ் கெய்க்வாட், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் பிரஃபுல் ஹிங்கா, அதுக்கப்புறம் சகிப் ஹுசைன், அன்சுல் கம்போஸ், இஷான் மல்லிகா. இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டிவால் பிராவிஸ் உள்ள கொண்டு வந்துடலாம். 4 பவுலர்ன்றது எனக்கு 3 பவுலர்ஸ் எஸ்ஆர்ஹெச்சில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இஷான் மல்லிகாவுக்கு ஒரு விக்கெட் நேக் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த நியூ பவுலர்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுலர் சகிப் ஹுசைனை வச்சுட்டு பிரஃபுல் ஹிங்காவை தூக்கிட்டு இஷான் மல்லிகாவை வச்சுட்டு பிராவிஸை உள்ளே கொண்டு வரது பெட்டர் சைஸாக இருக்கும். அதேமாதிரி கேப்டன் சாய்ஸுமே ரொம்ப ரிஸ்க்கு. 4 மேட்சை ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பிளேயர். பட் ஸ்டில் ஃபார்ம் கிடையாது. 4 மேட்சை ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. நல்ல ஆவரேஜ் இருக்குது.
ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து இப்போ 2 நியூ பாய்ஸ் இறக்கியிருக்காங்க. அப்படி இல்லைனா பெருசாக பவுலிங் கிடையாது. ஸோ அவர் ஸ்கோர் பண்ணுவார்னு நினச்சிங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சேஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரிச் கிளாசன், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான் தான் வந்து உங்களுக்கு மேலே உங்களுக்கு 3 விக்கெட் கீப்பர்ஸ் தான் வந்து ஒரு சேஃபான கேப்டன்சியாக இருப்பாங்க. ஸோ ட்ரம்பில் நீங்கள் வந்து பிராவிஸ் உள்ளே இது பண்ணிக்கலாம், சிவம் தூப்பே உள்ளே கொண்டு வந்துக்கலாம், முகேஷ் சௌத்ரியை ட்ரை பண்ணலாம் இந்த மேட்ச். அவர் கண்டிப்பாக அவர் தான் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அன்சுல் கம்போஜும் முகேஷ் சௌத்ரியும் சிஎஸ்கே பவுலிங்கில் ஆட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இஷான் மல்லிங்கா அப்படி இல்லாட்டி சயீப் ஹுசைன் யாராவது ஒருத்தர் வந்து பிக் பண்ணிக்கிறது இந்த மேட்ச்சுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். எஸ்ஆர்ஹெச் பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணாங்கன்னா ஹென்ரிச் கிளாசனை கேப்டனாக போட்டு ஒரு டெத்தில் போடக்கூடிய ஒரு ப்ரஃபூலிங்கோ, ஸோ 3 ஓவர் யூஸ் பண்ணாங்க. அவரே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பவர் பிளேலேயும். ஸோ அதனால் சயீப் ஹுசைனை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் வைஸ் கேப்டனாக, இல்லை இஷான் மல்லிங்காவை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பேட்டர் சிஎஸ்கேல ட்ரை பண்ணுறீங்கன்னா சஞ்சு சாம்சன் இல்லாட்டி டெவால் பிராவிஸை ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு சக்ஸாக இருக்கும். இந்த பக்கம் சிஎஸ்கே பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடை கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டன் அன்சுல் கம்போஜ் நல்ல ஒரு விக்கெட் காலமில் இருக்கார். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ்ன்றது விடுவாங்க கண்டிப்பாக. ஸோ 2 டீமுமே கொஞ்சம் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க. ஸோ ஒன் சைடாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிஎஸ்கேவும் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, ஒரு டாப் டீம். எஸ்ஆர்ஹெச் ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. போன மேட்ச் நல்ல ஒரு டாப் டீமாக ஆனாரே எஸ்ஆர்ஹெச் அடிச்சுட்டு வராங்க. ஸோ மேட்ச்ன்றது ஈக்குவலாக தான் போகும். எஸ்ஆர்ஹெச்சுமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு பெரிய டீம்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஈக்குவலாக பேட்டில் போகும். 2 டீமுமே வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய, இந்த சீசனில் மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டீம்ஸ் தான். ஸோ பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்கக்கூடிய டீம்ஸ் தான். ஸோ ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான 52% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நம்மளோட அனலைசிஸ். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.